சப்பாத்தி பூரிக்கு எத்தனையோ சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் காளான் முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பஞ்சு போல் இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் நான் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். அது நல்லா பொரியட்டும். 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அதோட காரம் அப்போ தான் நல்லா இறங்கும், வாசனையாகவும் இருக்கும். 10 முழு முந்திரி பருப்பு நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட அரை பருப்பாக இருந்தால் அப்படியே 2 மடங்கு 20 பருப்பாக சேர்த்துக்கோங்க. அதோட 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். பெருசாகவே நறுக்கி போட்டு வதக்குங்க. ஏன்னா நாம் அரைக்க போகிறோம். வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு இஞ்சி துண்டுகளை சேர்த்துக்கோங்க. 5 பெரிய பல் பூடு சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் கூட 4 பல் பூடு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்து மசாலாவோட கொழகொழப்பு தன்மைக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக இதுக்கு நல்ல மணமும் சுவையும் கொடுக்கறதுக்காக புதினா மல்லி 2 சம அளவு, மொத்தத்துக்கே 1 கை அளவு தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 முறை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதோட வாசனை ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். அடுத்து மேலும் காரத்துக்கு 2 மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன். ஏன் மிளகா பொடியாகவே நம்ம சேர்த்துக்கலாம், பட் இது மிளகா வத்தல் சேர்த்து அரைக்கும் போது அதோட பார்வையே வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு உரப்பு அதிகமாக சேர்ப்பிங்கன்னா காரமான வத்தலாக சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. நல்லா நசுக்கி வதக்கி விட்டு ஆற வச்சு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 200 கிராம் முட்டை காளானை நல்லா 2 முறை கழுவிட்டு பெரிய துண்டுகளாக போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நேரத்தில் காளான்லேருந்து கொஞ்சம் போல் தண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். இப்போது நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க விழுது நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்சி ஜாரையும் கழுவி தண்ணி ஊற்றிட்டு மேலும் கொஞ்சம் தண்ணி நாம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நாம் வேக விட போகிறோம். இந்த முந்திரி பருப்பு கசகசாலாம் ரொம்ப கொழகொழப்பு தன்மை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்புத்தூள் போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு காரத்துக்கு 1 டீஸ்பூன் இல்லாட்டி உரப்பு அதிகமாக வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ லேசாக கொதி வரவும் குக்கர் மூடியை மூடி 1 விசில் வர்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. அடுப்பை சிறுத்தீயில் வச்சு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு காளான் உடையாமல் நல்லா பதமாக வந்திருக்கு. இப்போ இதோட நாம் 2 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டையை ஊற்றினோடனே காரம் உங்களுக்கு குறையும். அப்போது முதல்லையே நீங்கள் கொஞ்சம் காரமாக இந்த குழம்ப வச்சுருந்தா தான் உங்களுக்கு முட்டையை ஊற்றும் போது பேலன்ஸ் ஆகும். இப்போ முட்டையை நல்லா கலக்கி விட்டுருங்க. மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாமே நல்லா கலக்கி அதோடு சேர்த்து கொஞ்சம் நேரத்திலேயே குழம்பு கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அடுப்பை சிறுதியில் வச்சே இதெல்லாம் செய்யுங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்லா முட்டை வெந்து அந்த மசாலாவோடு சேர்ந்து எப்படி நல்லா கெட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பரே. பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.